நீங்க படுகிற பிரயாசம் விருதாவா இருக்கும் என்று அறிந்து, அப்ப ஆண்டவருக்காக நம்ம படுகிற பிரயாசம் எதுவுமே வீணாகாது அப்படின்னு சொல்லிதான் அப்போஸ்தலன் பவுல் இந்த பகுதியில் இதே வார்த்தையில கர்த்தர் இன்னைக்கு நமக்கு டிஐபி ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறார். நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறியோ அந்த பிரயாசம் எதுவுமே வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீ பாடிக்கிட்டே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே நீ பாத்ரூம் கழுவி அன்னைக்கு தேவனுடைய மகிமை வழங்கப்படும். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலயும் தேவனுடைய என்னது நாமத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. 17 வயசுல நான் என்னோட முதல் ஊழியம் என்ன தெரியுமா? வேன் எடுத்து ஆள் எடுக்கிறது என்னோட ஊழியம். வாலிப வயசுல 17 வயசுல அதுவும் சேர்ச்சில வேன் இருக்காது. போயிட்டு ரெண்டலுக்கு போயிட்டு வேனை தேடுவோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில மத்தியான ஆராதனைக்கு காலையில போயிட்டு தேடுவோம், எங்கேயா வேன் கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா நம்ம பாதி நேரம் தான் அந்த வேலை எடுப்போம். ஏன்னா அந்த வேலை எப்பயுமே அவங்க எப்படி கொடுப்பாங்க சொன்னா ஒரு நாளுக்கு தான் ஃபுல்லா கொடுப்பாங்க, பாதி நேரம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாரு, அப்படி ஐயா அந்த நாளில் வேலை எங்கேயும் வெளியே நீ எடுத்துக்கோ. நாங்கள் போய் தேடுவோம். தேடி வேலை எடுத்து அந்த வேலை கொண்டு வந்து வேலையில எல்லா ஆட்களும் ஏற்றி அதுவும் ஒரு இடத்துல இல்லைங்க 4-5 இடத்துக்கு நீ படுகிற பிரயாசம் ஒண்ணு இருந்தாவா இருக்காது. பவுல் சொல்றாரு, நீ தேவனுக்காக செய்யற தரமா ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரா அதை நினைவுல வச்சிருக்கிறார். நீங்க தேவனுக்காக செய்கிற எல்லா காரியங்களையும் எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். சில வேளையில நம்ம செய்கிற ஊழியங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஜனங்க பார்க்க மாட்டாங்க, யாருக்கு தெரியாது. ஆனா சில வேலை நம்ம நினைப்போம், என்னன்னா நம்ம இவ்வளவு செய்யறோமே யாரு ஜனங்க கண்டுக்கவே மாட்டாங்களே. நான் தான் ஒவ்வொரு வாரமும் வந்து சேர்ச்சை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் தான் சேர்ச்சை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நாக்காளி அடிக்கிட்டு இருக்கிறேன், யாருமே செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷன இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனா வசனம் சொல்லி படுகிற பிரயாசம் ஒன்றுமே
கர்த்தர் செய்ய பார்க்கிறாரு. அதான் சொல்றாரு, கர்த்தருடைய கிரியை எப்பொழுது நீ எப்படி இருக்கணுமா? பெருவர்களாக நீங்க இருக்கணும். அவருடைய கிரியை சொல்லுமா அவனை செய்யறது. அதுல நம்ம எப்பயுமே பெருகக்கூடியவர்களா இருக்கணும். ஆண்டு நம்முடைய கிரியை பார்க்கிறார். அல்லேலூயா. நீ செய்யற ஒவ்வொரு காரியம் தான் கிரியை. அல்லேலூயா. எந்த பிரதிபலனும் இல்லாம தேவனுக்காக நீங்க செய்யறீங்க தெரியுங்களா? அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஊழியம் வேற, குடும்பம் வேற. ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஒன்னா நீங்க நினைச்சிடாதீங்க. தயவு செய்து உங்க குடும்பத்தோட சூழ்நிலையில கொண்டு வந்து ஊழியத்துல நினைச்சிடாதீங்க. ஊழியம் வேற, குடும்பம் வேற. அல்லேலூயா. ஊழியம் என்பது நீ தேவனுக்காக செய்கிற ஒரு காரியம். குடும்பம் என்பது நீ உன்னுடைய சொந்த வாழ்க்கையில நீ வாழ்கிற வாழ்க்கை. சில வேளையில நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம ஊழியத்தை என்ன செய்வோம்? அப்படிதான் எப்படி நம்ம குடும்பத்தை பார்க்கறோம் அப்படிதான் நம்ம ஊழியத்தை பார்க்கணும். தயவு செய்து அப்படி பார்க்காதீங்க. ஊழியம் வந்து வேற. இந்த ஊழியம் என்பது நீங்க தேவனுக்காக செய்கிறது ஒரு அப்ப இந்த ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஊழியத்தை நான் யாருக்காக செய்றேன்? இந்த ஊழியத்தை நான் தேவனுக்காக நான் செய்யும் பொழுது தேவன் என்னுடைய காரியம் என்னன்னா, என் தேவன் என்னுடைய குடும்பத்துடைய காரியங்களை அல்லேலூயா. ஏன்னா என் தேவனுக்காக நான் படுகிற பிரயாசம் ஒண்ணுமே என்னவாவாதான் விருதாவா இருக்காது. நான் ஆண்டவருக்காக செய்கிற எல்லா பிரயாசத்தையும் கத்துப்பாங்க. ராமேன் சொல்லுங்களேன். ஏன்னா நம்முடைய நினைவுகள் எல்லாம் கத்துறாங்க. அது தூரத்துல இருந்தே கத்து நம்மளுடைய நினைவு. நீ தூரத்துல வர்றப்பே கத்திற்கு தெரியும் நீ என்ன நினைச்சுக்கிட்டு வந்து. அல்லேலூயா. அப்ப ஆவியானுடைய நடத்துதல், தேவனுடைய பேசுற தேவனுடைய மகிமை நமக்குள்ள இந்த வார்த்தையில வாழ்க்கையை கட்டுவீர்கள். பிரசங்கங்களை கேட்கிறத மாத்திரம் இல்லாம அதன்படி நடக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. சில வேளையில பாஸ்டர் என்ன பேசுறாரு, ஆவியானவர் ஊழிய பாஸ்டரோட இருந்து என்னத்தை கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நீங்க உட்காந்து ஆண்டவரோட பேசணும்னு சொல்லி நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க தெரியுங்களா? கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசுவோம். அல்லேலூயா. ஏன்னா உன்னுடைய இருதயத்தினுடைய என்னது மன விருப்பத்தையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதை அறிஞ்சுதான் இன்னைக்கு கர்த்தர் ஆவியானவர் இடத்துல பேசுவார். அவர் நம்மளோட இடைப்படுவார், நம்மளோட பேசுவார். அப்ப கர்த்தருடைய கிரியில எப்பொழுது நீ பெருகக்கூடியவர்களாக சொல்லிதான் அப்போஸ்தலன் பவுல் இந்த கொரிந்தியருக்கு பேசுறார். அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கைய இன்னும் நீ அனல் மூட்டி எழுப்பி விடு. உன்னுடைய பரிசுத்தத்தை இன்னும் பில்ட் பண்ணு. நீ கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தை இன்னும் என்ன இந்த வருஷத்துல உன்னை மேன்மைப்படுத்து. நல்ல ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் அந்த ஊழியம் யாருக்காக செய்றீங்கன்னு சொன்னா தேவனுக்காக செய்றீங்க. பாஸ்டர் எலெக்ஸ்க்கு இல்ல, நீங்க உட்கார்ந்திருக்கிறவர்கள் இல்ல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே இந்த ஊழியத்தை நமக்காக நான் செய்யறேன். எதுக்கு செய்யறேன்னு சொன்னா என்னை கொண்டு உம்முடைய நாமம் இந்த பூமியில விளங்கப்படும். அல்லேலூயா. சர்விங் இன்னைக்கு நான் இந்த 9:30 மணி பிரேயர் நடத்தினேன். எத்தனை பேர் எழுச்சி நின்று இந்த பிரேயர் செஞ்சாங்க? எல்லாம் எப்படி செஞ்சாங்க? உட்கார்ந்து செஞ்சாங்க. அப்ப பிரேயர் நடத்துற நீங்க என்ன செய்யணும்? எல்லாத்தையும் எழுந்திருக்கு வைக்கணும். யூ ஆர் தி லீடர். நான் பார்த்தேன் அவர் ஒன்றிதான் கண்ணை மூடி கண்ணையே திறக்கல. அப்பா திறந்து பாப்பாங்க. அப்பா கூட அவர் திறந்து பார்க்கல. கண்ணை மூடனவர் தான். அந்த ஆராதனை அந்த பிரேயரை முடிகிற வரைக்கும் அவர் கண்ணை மூடுவார். பாட்டி சோத்திரம் பண்ணிக்கிறார். அவர் பாட்டுக்கு தேவனோட மகிமையில போய்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. எந்த இடத்துல நின்று தேவனை நீ ஆராதனை செய்யணும் அந்த இடத்துல நீ கடவுளை நின்று ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. சில வேளையில நம்ம தேவனோட நாமத்தை ப்ரே பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நீ ஜெபிச்சு கொண்டிருக்கப்ப நீ பேசுறது தெரியுமா? அது பாவம். என்ன காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு நேரத்துல வந்துட்டு அந்த இடத்த தேவனுக்கு தான் கொடுக்கும். இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற கிரிய. அதுல கர்த்தர் பெருக சொல்றாரு வாழ்க்கை.
ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள உன்னோட வாழ்க்கையை நீ கட்டு, இந்த உருவாக்கு. ஹல்லேலூயா. ஏன் 7 மணி பிரேயர்ல நீங்க முழங்கெல்லாம் போட்டு ஜெபிக்க கூடாதா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? ஏன் நீ 7 மணி பிரேயர்ல நீ உட்கார்ந்து தான் ஜெபம் பண்ணணும், முட்டியா போட்டுறாத. ஐயா, தேவை என்னுடையது. எல்லாம் சொல்லுங்க, தேவை என்னுடையது. எனக்கு கர்த்தர் ஒரு நன்மை செய்யணும், எனக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொன்னா நான் என்ன தெரியுமா செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கலாம். எல்லாருக்குள்ள இருக்கிறதால மகிமையை காட்டில கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிற மகிமை வேறையா இருக்கும். ஏன்னா நீ அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கறது இருந்தா வசனம் சொல்லுகிற மனுஷன் முகத்தை பார்க்கிற கர்த்தர் என்ன எந்த அளவுக்கு உன்னோட வாழ்க்கையில இந்த வருஷத்துல கர்த்தருக்காக ஒரு இணைச்சுக்கொள்ள தயவு செய்து ஊழியத்தை மட்டும் விட்டுறாரு. 2வது மாசம் நான் சொன்ன லீடர்ஷிப் மீட்டிங் நம்ம 2 மீட்டிங் நடத்திட்டோம். எத்தனை தலைவர்கள் வந்து இந்த 2 மீட்டிங்ல கலந்து கொண்டீங்க? எத்தனை தலைவர்கள் வந்து கலந்து கொள்ள லீடர்ஷிப் மீட்டிங்? ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு சபைகள் உண்டு பண்ணுது. இன்னைக்கு இந்த மீட்டிங் இன்னைக்கு நம்முடைய ஊழியத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தும் பொழுது இதுல நீங்க எல்லாரும் ஒன்று இணைஞ்சு வரும் பொழுதுதான் அநேக வேலை பாருங்க, நம்ம பிரச்சனையை பார்ப்போம், நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்ப்போம், சில வேலையில சில காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். இது எல்லாம் வந்துங்க தேவனுக்கு புறம்பான காரியம். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இந்த லீடர்ஷிப் மீட்டிங் வந்து நான் எவ்வளவு நாள் கூட பேசிட்டு சொல்லியிருக்கேன். மீட்டிங் இருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு எதெல்லாம் ஒண்ணுன்னா நம்ம என்ன செய்வோம்? லீவ் போட்டுட்டு போவோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி பண்ணேன். உங்களுக்கு உடனே முடியல, சீக்கா இருக்கிறீங்க, அப்படியே யாராவது வேலைக்கு போக இருக்கீங்க. ஏன் வேலைக்கு போக வேண்டியதானே? ஏன் வேலைக்கு போக மாட்டீங்க? ஏன் சரி, அவங்க தானே எனக்கு சீக்கு. அதனால நான் என்ன செய்யறேன்? லீவ் போட்டுட்டு ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்? கிரியை நீ செய்கிற ஒவ்வொரு கிரியில நம்ம பெருக முடியுமா இருக்கும். நீ ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களை என் தேவன் பார்க்கிறாரு, மனுஷன் பார்க்கல. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு செயல்கள்ல கர்த்தர் பார்த்து என்ன செய்வாரு? உன் வேலையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பாரு. ஏன் அந்த விசுவாசம் நீங்க நமக்குள்ள வரணும்? ஆண்டவருக்காக நான் நிக்கிறேன், என் தேவனை நீ படுகிற எல்லா பிரயாசங்களையும் கண்டு பார்க்கிறேன். பவுல் இந்த காரியத்தை தான் வலியுறுத்தி இந்த கொரிந்திய ஜனங்களிடத்தில் பேசுகிறத நம்ம பார்க்கிறேன். என்ன பண்ணுவோம்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், ஊழியத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா. இந்த சக்தியை ஊழியத்தை எடுக்க கட்ட நமக்கு சிறுவ செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியாருடைய நடத்துதல் எல்லாம் சொந்த ஊழியத்தை நம்ம இருந்தாலும் கர்த்தர் கொண்டு போக முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா? உன் வேலையில, உன் சொந்த வாழ்க்கையில, உன் சொந்த குடும்பத்துல நீ காட்டுற ஆர்வத்தோட ஊழியத்துல கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுறியா? அதுதான் கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போற நன்மை. ஹல்லேலூயா. யாரையும் பார்த்து ஊழியம் செய்யாதீங்க ப்ளீஸ். அப்படி ஊழியம் செய்யணும், அது ஊழியமே இல்லை. நீ செய்யற ஊழியம் யாருக்காக இருக்கணும்? தேவனுக்காக இருக்கணும். இந்த சத்தியண்டா ஊழியம் ஆராதனை நடந்துச்சு. பாஸ்டர் நான் வரேன், அந்த ஊழியத்தை கட்டுறவருக்கு நான் வந்து சப்போர்ட் பண்றேன். எல்லாருக்கும் வேலை. பாஸ்டர் அந்த ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவு, அதுவே எங்களை வர சொல்றீங்க. ஹல்லேலூயா. நீ படுகிற எல்லா பிரயாசத்தையும் கத்துப்பாங்க. நீ
தேவனுக்காக செய்கிற காரியங்களை நீ ஆண்டருக்காக நீ ஓடுற தெரியுமா, அதெல்லாம் கர்த்தர் பார்த்து தான் என்ன தெரியுமா செய்யறாரு, உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல என்ன தேவன் சொல்லி நீ ஒரு வேலை மறந்து போனா தேவன் அவர் அதை அறிந்து ஏற்ற நேரத்துல காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்க நினைக்காதீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனை உட்காந்துட்டா எல்லாம் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு. இல்ல, பத்தாதுங்க. ஒரு ஆராதனை பத்தாது. என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் கொரியன் பிரேயர்ஸ்க்கெல்லாம் ஜனங்க வர மாட்டாங்க? வந்து 1 மணி நேரம் தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று அந்த கொரியன் பிரேயர்ஸ் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது கஷ்டமா? சொல்லுங்க. ஒரு சிலருக்கு 5 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க நினைச்சீங்கன்னா வந்துருமா? வந்து கொரியன் பிரேயர்ஸ் ஆண்டவருடைய பிரசன்னத்துல அந்த 1 மணி நேரம் அந்த ஜெபம் தெரியுங்களா, அந்த ஒரு வாரம் முழுதும் ஒன்று நடக்கும். ஏன்னா அந்த ஜெபத்துல அவ்வளவு வல்லமை இருக்குது. அது ஜெபிக்க 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 கர்த்தருடைய ஆவியான நம்மளை நிரப்பும் பொழுது தாங்க அந்த இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அனலை கர்த்தரின் அனல் மூட்டி எழுப்பி விடுவார். உன்னதான் நீ வாழ்க்கையை பக்தியா வச்சுக்கோ. அல்லேலூயா. ஒருத்தங்க வந்து நம்மளை தூக்கி விட முடியாது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் தான் கர்த்தருக்காக என்ன செய்யணும், வேலனா வச்சுக்கொள்ளணும், உற்சாகமா வச்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்துல உன் வாழ்க்கையை கட்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி உன் வாழ்க்கையை நீ வச்சுக்கொள்ள, அவருடைய கிரியைகளை எப்பொழுது நீ பெருக கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நீ சொல்லு, ஆண்டவர் சொல்றாருல, நீ படுகிற பிரயாசம் ஒண்ணுமே விருதாவா இருக்க, நீ படுற பிரயாசம் எதுவுமே வீண் போகாது, எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி வச்சிருக்க. நிச்சயமா இந்த வருஷத்துக்குள்ள ஒரு நன்மை கர்த்தர் வாழ்க்கை செய்யும், ஒரு அற்புதம் உங்க குடும்பத்துல நடக்கும். அல்லேலூயா. எதெல்லாம் இன்னும் நடக்கலையே அதெல்லாம் இந்த வருஷத்துல கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்வார். நான் நம்புறேன். டிஐடி சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள்ல ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். என்ன ஒரு ஆமீன் சொல்றீங்க? எல்லாம் எழுந்துருச்சுன்னா கை தட்டி இருக்கணும். நீங்களா எவ்வளவு ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை ஆண்டு பேசிட்டு இருக்கிறார். அதை எப்படி நம்ம வெளியே கொண்டு வரோம்? அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய போற நன்மை உன் வாழ்க்கையில உன் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. ஆமென். அல்லேலூயா. இந்த காரியங்களை கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறான்னு சொல்லி முன்கூட்டியே நம்ம என்ன செய்யறோம், அது நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட வாயில அறிக்கை செய்யறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இப்பயே அந்த காரியத்தை ஆண்டவரே உங்களுடைய வல்லமுள்ள நாமத்துல நான் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவர்னு சொல்லி இந்த விசுவாச அறிக்கை நீங்க செஞ்சு பாருங்க. அங்கதான் கர்த்தர் கிரியை செய்வார் வாழ்க்கை. அல்லேலூயா. அங்கதான் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கொடுப்பார், ஒரு மகிமையை கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில கொடுப்பார். அல்லேலூயா. இந்த வாசனத்துல உங்க வாழ்க்கை கர்த்தர் இந்த வருஷத்துல இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்து வாங்க. யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நீங்க வாசிங்க. யோபு சொல்றாரு, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். வல்லமையை கொடுத்துதான் நீங்க உங்களோட நான் பேசுறேன். அவர் சொல்றாரு, நீங்க சகலத்தையும் நீங்க செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருங்க 7 காரியம் வல்லமையை கொடுத்து உங்களோட நான் பேசுறேன். அவர் சொல்றாரு, நீ வல்லமையிலும் பெரியவர் சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருங்க வல்லமையிலும் அவர் பெரியவர், வல்லமையை காட்டிலும் தேவன் பெரியவர். ஏன்னா அந்த வல்லமையை கொடுக்கிறவரே அவர் தான். ராமேன் சொல்லுங்களேன். வல்லமைன்னு சொல்லும் பொழுது ஒரு பவர், ஒரு சக்தி. எத்தனை பேரு புயல் காற்றை பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் நெருப்பு பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் வெள்ளங்களை பார்த்திருக்கீங்க? நிறைய நம்ம பார்த்திருப்போம். வெள்ளங்கள் வந்து தண்ணீர் என்ன செய்யும், எல்லா தண்ணியும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும், எல்லாத்தையும் எப்படிப்பட்ட என்னது வீடா இருந்தாலும் என்ன செஞ்சிருது, அந்த தண்ணி அப்படியே மிதக்க செஞ்சிருது. அவ்வளவு ஒரு தண்ணிக்கு அவ்வளவு வேகம் இருக்குது, நெருப்புக்கு அவ்வளவு வேகம் இருக்குது. காத்த பார்த்திருக்கீங்களா? காத்துக்கு எவ்வளவு வேகம் இருக்குது. சப்பு பண்ணிட்டு போயிருந்த எல்லாத்தையும், ஆமாவா இல்லையா? காடியை தூக்கி வீசிடுது. என்ன காடி? லோரியை தூக்கி வீசிடுது. என்ன லோரி? மரத்தையே வீட்டையே தூக்கி வீசிடுது. எவ்வளவு பெரிய என்னது பொருளா இருந்தாலும் அந்த பொருள் அந்த காத்து தூக்கி வீசிடுது. அல்லேலூயா.
ஹalleluya. ஆமென் பண்ணுங்க. அப்ப அந்த வல்லமை உள்ள தேவன் தான் என்ன செய்றாரு? நமக்குள்ள இருந்து காரியங்களை செய்ய முடியுறாரு. ஹalleluya. அப்ப தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு எப்படிப்பட்ட பிசாசுடைய கோட்டைகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாசப்படுத்தணும்னு சொல்லி வந்தாலும் அந்த கோட்டைகளை என் தேவனுடைய வல்லமை என்ன செய்யும்? அடிச்சு உடைக்கும். உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, தேவனுடைய வல்லமை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கும் பொழுது அதை எல்லாத்தையும் கர்த்தர் உடைத்து நிர்மூலமாக்குவாங்க. அந்த வல்லமைக்குள்ள இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லிதான் என்னது ஆவியானவரோடு பேசிட்டு இருக்கிறார். அதை யோபு சொல்றாரு, தேவரே நீ சகலத்தையும் செய்ய நீ வல்லவர். சகலன்னு சொல்லும்போது எல்லா காரியத்திலையும் வல்லவர், நீங்க செய்ய வல்லவர். ஹalleluya. நீ ஆண்டவரை வாழ்க்கையில பிடிச்சு நின்று பாரு, அற்புதமா கர்த்தர் நடத்துவார். நீ ஆண்டவரை கேளு, ஆண்டவர் ஏன் என் சூழ்நிலை இருக்கு, ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமை, ஏன் ஒரு நன்மை என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது, ஒரு காரியத்தை செய்யுங்க. கேட்டு ஆண்டவர் இல்லைன்னு சொன்னதே இல்லை, கேட்டு ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதே இல்லை. நீ கேட்டெல்லாம் கற்றுக் கொடுப்பார். ஹalleluya. அப்ப தேவனுடைய வல்லமை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்னாவது தேவன் வல்லமையில பெரியவர், இரண்டாவது என் தேவன் வல்லமையில மகத்துவம். ஹalleluya. ஏன்னா அவரோட வல்லமைக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒண்ணுமே பிசாசு நிற்க முடியாது. தேவனோட வல்லமைக்கு ஹalleluya. சரி, ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷன், ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷன், அவனுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருந்துச்சு, அந்த மனுஷன் ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்குது. உதாரணத்துக்கு தினேஷ் மேல தேவனுடைய வல்லமை இருக்குது, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் தானே? ஒவ்வொருத்தருக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் தானே? எத்தனை பேருக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இல்ல? எத்தனை பேரு கர்த்தருடைய ஆவியானவரை உங்களால உணர முடியல? இருக்கீங்களா யாரும்? அப்படி போய் கை தூக்கி காட்டுங்களா, நான் பார்க்கிறேன். எத்தனை பேரு ஆவியோட வல்லமை உங்களால உணர முடியுது? கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்களா, உங்க கையெல்லாம் நான் பார்க்கிறேன். ஓகே, அப்ப ஆவியோட வல்லமை நம்மளால உணர முடியும் சொன்னா அந்த வல்லமை எங்க இருக்குது? உணர முடிஞ்சிச்சு சொன்னா அந்த வல்லமை எங்க இருக்குங்க? நமக்குள்ளதான் இருக்குது. அப்ப அந்த வல்லமை நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அந்த வல்லமை இன்னைக்கு நம்மளை எப்படி வச்சிருக்கோம்? சரின்னு சொல்லுங்க, அந்த வல்லமை நம்மளை எப்படி வச்சிருக்கோம்? ஹலோ, நீங்க என் கூட வந்தாதான் நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்கு புரியும். அந்த வல்லமை நமக்குள்ள வந்து இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எப்படி இருப்போம்? அப்ப அந்த வல்லமை எனக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த வல்லமையின் ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாருன்னு சொன்னா நான் செய்யற காரியம் தேவனுக்கு பெருசா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த வல்லமை எனக்குள்ள இருப்பதை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொன்னா, இன்னைக்கு உன்னுடைய கிரியை வச்சுதான் அந்த வல்லமை நான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அப்ப அந்த கிரியை எனக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை என்ன திரும்ப செய்யும்? இம்ப்ரெஷன் பண்ணும், அதை வெளிப்படுத்தும். ஹalleluya. சில வேளையில இந்த வல்லமை நமக்குள்ள இருக்கும், ஆனா அந்த வல்லமை என்ன திரும்ப செய்யும்? நமக்குள்ள இருந்து செயல்படாது. ஏன் பாஸ்டர் அந்த வல்லமை எனக்குள்ள இருந்து செயல்பட மாட்டேங்குது அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் அந்த வல்லமை நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், நம்முடைய வேலை பிரச்சனை, மனைவியுடைய காரியம், பிள்ளைகளுடைய காரியம், பண பிரச்சனை, இன்னைக்கு பிசாசு என்ன தெரியுமா செஞ்சிருவான்? எல்லாத்தையும் எங்க தெரியுமா திருப்பிடுவான்? உலக பிரகாரமா திருப்பிடுவான். சில வேலையில கொண்டு போய் வேலையில வச்சிருவோம். ஏன் பிரதர் வரல? வேலை பாஸ்டர். ஏன் பிரதர் வரல? வேலை பாஸ்டர். ஏன் பிரதர் வரல? வேலை பாஸ்டர். எத்தனையோ மடங்கு ஆசீர்வாதங்களை நீ இழந்து போய் கொண்டு இருக்கிற. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் சரி, வேலை எனக்கு நேரமே இல்லாத போனாலும் சரி, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி நிற்கிறேன் தெரியுமா? அதுல தேவன் வல்லமை.
அங்கதான் கர்த்தருடைய ஆவி என்ன திரும்ப செய்வாரு, நமக்குள்ள இருந்து வெளிப்படுவார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வல்லமையில நீ நிற்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு ஆவியை செய்வோம். ஐயா, ஒரு வல்லமை என்ன திரும்ப செய்யும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். வல்லமை என்ன திரும்ப செய்யும், உனக்குள்ள இருந்து அற்புதங்களை செய்யும். இந்த வல்லமை என்ன திரும்ப செய்யும், உனக்குள்ள இருந்து ஒரு ஆவியை தட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கும். எழுந்துரு எழுந்துரு, எனக்காக நில்லு அப்படின்னு சொல்லி அந்த வல்லமை உன்னை என்ன திரும்ப செய்யும், புதுப்பித்து கொண்டே இருக்கும். உன் எண்ணங்களை புதுப்பிக்கும், சிந்தைகளை புதுப்பிக்கும். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. ஒருத்தங்க மேல நமக்கு அந்த பகையை உண்டு பண்ணுதுன்னு சொன்னா அது வல்லம் அல்ல. ஒருத்தங்க கிட்ட நீ பேசாதன்னு சொல்லுன்னு சொன்னா அது வல்லம் அல்ல. அல்லேலூயா. அது பிசாசானது கொண்டு வர்ற காரியம். அந்த உலகத்துல யாருங்க நீதிமானே சொல்லுங்க, யாருங்க பரிசுத்தவான், யாருங்க தப்பு செய்யல? நான் எல்லாத்தையும் சரியா இருக்கிறேன், நான் என்ன போல பரிசுத்தவான் யாருமே இல்லைன்னு சொல்லி யாராவது நம்ம கை தூக்கி காட்ட முடியுமா? ஈகோ, பெருமை, கீழ்ப்படியாத ஆதி, நான் என்று என்னது, நல்ல பேரமா சொல்லுங்க, நான் என்று என்னது? ஒரு சிலருக்கு மண்டை பெருசாயிடும், மற்றவங்க மண்டை வீங்கிடும், கப்பாலா பெருசா, அது மண்டை பெருசா தான் இருக்கும், அப்படி வீங்க வந்து என்ன இருக்கும், அது வத்தவே வத்தாது. அல்லேலூயா. அவங்க சொல்றதுதான் இதெல்லாம் பிசாசு கொண்டு வர காரியம். அது ஒரு நல்லா கேளுங்க, இப்படிப்பட்ட கிரிகை நமக்குள்ள இருந்து சொல்ல தேவனுடைய வல்லமை சரி. சிம்பிள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கிரிகை இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்னது, தேவனுடைய வல்லமை செயல்பட. சில வேளை நம்முடைய ஆவி ரொம்ப அனலா இருக்கும், பாத்தீங்களா, நல்லா உற்சாகமா இருக்கும், எல்லாம் குடும்பத்திலே வந்து நிற்போம். அது அப்புறம் பார்த்தா பெட்ரி சார்ஜ் அதே காடி ஸ்டார்ட் பண்ணாங்க, சார்ஜ் எல்லாம் காடி எல்லாம் பண்ணாங்க, ஒரு புது பெட்ரி போகணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய வாழ்க்கைய நம்ம தான் நல்லா வச்சு விசாசம் என்ன செய்யும், ஆண்டவருக்காக நான் நிற்பேன். என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, நீங்க தான் சொல்றேன். தாவீது சொல்லி யோபு சொல்றாரு, தேவனே சகலத்தை நீங்க செய்ய அவர் சொல்றாரு. அப்புறம் என்ன அடுத்து என்ன சொல்றாரு, நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றேன், நான் தெரிஞ்சிருக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த தேவனுடைய வல்லமையில உங்க வாழ்க்கையை வச்சுக்கொள்ள கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யணும். மூணாவது, வல்லமை அரிய பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. வல்லமை என்ன செய்யும், அரிய பெரிய காரியங்களை செய்யும். அப்படின்னா நீ நினைக்காத காரியங்களும் வல்லமையோட வாழ்க்கையில செய்யும். நீ எதிர்பார்க்காத காரியங்களை நம்ம செய்யும், வல்லமை செய்யும். அல்லேலூயா. நீங்க ஆபிரகாமோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, அத ரோமர் 4 17 வாசிங்க. 4:17. அநேக
எதுவுமே இல்லை. ஏன்னா ஆபிரகாம் இன்னும் பார்க்கவே இல்லை. தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில நிறைவேறணுங்க. ஆனா அவன் விசுவாசத்துல வல்லவன் ஆபிரகாம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது விசுவாசத்துல வல்லவன். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். தேவன் எனக்கு செய்வாரியா, எனக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறியா. ஆண்டு சொன்னார், உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன், உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன். அதுதான் தேவன் வாக்குத்தத்தம் பண்றாரு. யாருக்கு? ஆபிரகாம். அல்லேலூயா. ஆனா அத நம்புறதுக்கு எதுவும் இல்லாமல் இருந்தோம். அது நம்பிக்கையோட விசுவாசம். அல்லேலூயா. நம்புறதுக்கு எதுவுமே இல்ல, ஆனா நம்பிக்கையோட விசுவாசம். அல்லேலூயா. இது ஆபிரகாமுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்துல என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அத நான் சொன்னேன் தெரியுங்களா? மூணாவது காரியம் என்ன சொன்னேன்? வல்லமை அரிய பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. முடியாததை முடிச்சு வைக்கும். ஒருவேளை உனக்கு படிப்பு அறிவே இல்லை, என்ன செய்யும்? நீ அந்த கம்பெனியில வேலை செய்யற, நீ உன்னோட படிப்பு ரொம்ப குறைவுதான். ஆனா கர்த்தர் நினைச்சானா உன்னை கொண்டு ஒரு மேனேஜர் போஸ்ட்ல வைப்பாரு. அல்லேலூயா. என்ன போஸ்ட்ல வைப்பாரு? மேனேஜர் போஸ்ட்ல வைப்பாரு. ஏன் தெரியுமா? கர்த்தரால வந்ததான ஒரு உயர்வு. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சாருன்னா எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. அப்படிதான். அல்லேலூயா. ஒரு ஈகோவை எடுத்து போடு, உனக்குள்ள இருக்கிற அந்த பெருமையை எடுத்து போடு, உனக்குள்ள இருக்கிற அந்த கீழ்ப்படியாத ஆவி எடுத்து போடு. தேவனுக்கு உண்மையா நில்லு, பரிசுத்தமா இரு, தேவனுக்கு உகந்த விதத்தில் உன்னோட வாழ்க்கையை வச்சுக்கோ. ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரு? இந்த கட்டடத்திலயா? ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரு? நமக்குள்ள இருக்கிறாரியா? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை, நமக்குள்ள இருக்கிற வல்லமையின் தேவனை இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை எடுத்துமா, தட்டி அனல் மூட்டி எழுப்பி விடு. அல்லேலூயா. நீ அப்படி எழுப்பி விடும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை நீ சோர்ந்து போவாங்க. உன் ஆவியை கர்த்தர் தட்டி எழுப்பும்படியாக காலைவேளை மந்திர கடந்து வந்திருக்கிறார். சில பேர் நீங்க சோர்ந்து போயிருக்கிறத நான் பார்க்கிறேன். உங்க ஆவியில நீங்க ரொம்ப டவுனா இருக்கிறத நான் பார்க்கிறேன். எழுப்பு, ஆவியை எழுப்பு, கூப்பிட்டு இந்த பரிசுத்த ஆவியை. அல்லேலூயா. நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க என்ன நடக்குது? தாவீது, சாரி, ஆபிரகாம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடிச்சிருக்காரு. அல்லேலூயா. அடுத்தது வாசி. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. தாவீது, சாரி, ஆபிரகாம் விசுவாசத்துல எப்படி இல்லையா? பலவீனமா இருக்கிறீங்களா? சில வேளை நம்ம பலவீனமா இருப்போம். என்னடா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒருத்தரை நம்பி போனேன், ஏமாத்திட்டான். நிறைய பேர் நம்ம மத்தவங்களை நம்பி போவோம், ஏமாத்திடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஏதாவது ஒரு நன்மை செய்வார்னு சொல்லி போவோம், அது கடைசியில் நம்மளோட வாழ்க்கையில என்னவா இருக்கும்? ஏமாற்றமா. மறுபடியும் வாசி. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்தில் அவன் பலவீனமா இருக்கு. இதுவேளை நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு காரியம் வாழ்க்கை நடக்கலாம், 100ல இருப்போம், கோஷத்துல வந்து 100ல அப்படியே அடிச்சுட்டு இருக்கோம். அது நடக்கலன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன செய்ய மாட்டோம்? ஜெபிக்க மாட்டோம். அடுத்தது என்ன செய்ய மாட்டோம்? ஊழியம் செய்ய மாட்டோம். எனக்கு வேணாம். சில பேர் என்ன செய்வாங்க? சிலருடைய வார்த்தை என்ன செய்வாங்க? வேதனைப்படுத்தும், துன்பப்படுத்தும். அல்லேலூயா. பிசாசு கொடுக்கிற பிசாசு அப்படிதான் பேசுவாங்க. ஆபிரகாம் என்ன சொல்றான்? விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்துல அவனுக்கு தெரிய தேவனுக்கு
கர்ப்பமா செத்து போச்சு, 2 பேர் செத்து போச்சு. எப்படி ஒண்ணா நீ ஆண்டவருக்கு பிள்ளை கொடுப்பான்னு சொல்லி கூட நம்பிக்கிட்டு இருக்குல்ல? என்ன நம்பிக்கை இருக்குது? இதே முட்டாளா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்மள என்ன செய்யும்? ஒரு அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. அம்மா விசுவாசத்தை பாருங்க. பாஸ்டர், நீங்க கவனம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு நிச்சயம் பாஸ்டருக்கு தெரியும் எல்லாமே அவங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாம் தெரியும். அந்த அப்பாவோட விசுவாசத்தை அற்புதங்களை செய்கிறத தேவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறாரு? வல்லவனா இருக்கிறாரு. ஐயா, அவரோட வல்லமைக்கு ஈடா ஒண்ணுமே இல்லை. அவர் வல்லமை வந்துருச்சுன்னு சொன்னா போய்கிட்டே இருக்காங்க. ஜெபம் பண்ணாங்களா? குறிப்பிட்ட நாட்கள் போன பிறகு, மாதங்கள் போன பிறகு அவங்களுடைய வயிற்றுல இன்னும் கத்தரை உங்களை போட்டு பெரிய காரியங்கள் செய்யணும். ஒரு நாள்ல கத்தரை உங்களை ஒரு ஊழியக்காரன கத்தரை இதுதான் உங்களுடைய ஊழியர் உட்கார்ந்து நிறைய காரியங்களை தேவனை சமூகத்தை கண்ணீருக்கு அழுதிருக்கீங்க. என்னோட வாழ்க்கையில மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எது செய்தாலே வாழ்க்கையில தோல்வியாவே இருக்குதாங்க. நிறைய பேர் எனக்கு கொடுத்துருக்கா பல விதமா பேசுறாங்க, ஏளனமா பேசுறாங்க, இதுவா பேசுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, மகளை கலங்க, நான் முன்னேறி வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். இந்த ஊழியத்துக்காக எவ்வளவு காரியங்களை செய்யணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. ஏறி வரப்பெல்லாம் எனக்கு பிடிச்சி நிறைய பேருக்கு இயேசு பற்றி சொல்லுங்க. உங்க மூலமையில் அநேக பேருக்கு நீங்க குடியிருக்கிறது உங்களுக்கு ஒரு சொந்த வீடு. அல்லேலூயா. கால்களுக்காக நில்லுங்க. நீ தேவனுடைய வேலையை நீ செஞ்சு பாரு. கர்த்தர் உனக்காக வேலை செய்வார். இதான் உண்மை. அற்புதம் நடக்கும்யா, நன்மை நடக்கும். தாவீது ஆபிரகாம் தேவனை தான் சார்ந்து இருந்தான். அதனாலதான் விசுவாசத்தில் அவன் வல்லமையோட. நீ தேவனுக்காக சில நன்மையானதை செய்யலன்னு சொன்னா தேவன் எடுத்து நம்ம செய்ய மாட்டாரு. நமக்காக இறங்கி வந்து நன்மை செய்ய மாட்டாரு. படிக்கணும்னு ஆசை, பைபிள் கொடுத்து நல்லா அறிஞ்சு கொள்ளணும்னு ஆசை. ஆனா சூழ்நிலை அப்படி இருக்கு, கட்டி போட்டு வச்சு என்ன ஆண்டவர் என்ன செய்யுது? ஆண்டு சொல்றாரு, எல்லாத்தையும் அவனை மகிமையான காரியத்தோடு கொண்டு போகணும்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியான கர்த்தரோடு பேசுவாங்க. நீங்க எவ்வளவுதான் நீங்க படிச்சாலும் ஆண்டு சொல்றாரு, படிச்சாலும் சரி ஆண்டு சொல்றாரு, வாழ்க்கையில ஒரு உயிரை படிச்சாலும்
ஐயா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நீ எந்த அளவுக்கு நீ தேவன். ஹalleluya. Get ready. கர்த்தர் சொல்றாரு, உன்னையும் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனா நாட்கள கர்த்தர் ஒன்று உருவாக்கி இருக்கிறார். ஓன் பண்ணிட்டு எவ்வளவுதான் பிரயாசப்படுற எதுவுமே வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் இருந்து உன்னோட வாழ்க்கையில கண்டிப்பா டாக்டர் போய் பார்த்தாங்களா சொன்னாங்களா நானே எப்படி இருக்கேன் என்னாச்சு நடக்காத காரியம் சாத்தியமே இல்லை இல்ல செக் பண்ணி பாருங்க இது எப்படி நடந்தது உடனே அவங்களுக்கு ஸ்கேனிங் செக் பண்ணி பார்க்குறாங்க தேவன் புதிய ஒரு வல்லமையில நின்று பாரு, அங்கதான் கர்த்தர் காரியங்களை செய்வார். சில வேளையில தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம நிற்க முடியாதபடி பல போராட்டங்களை, பல பிரச்சனைகளை, பல தடைகளை இன்னைக்கு பிசாசு கொடுப்போம். நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருப்போம், டக்குன்னு நம்ம என்ன செய்வோம், தேவனுடைய ஊழியத்தை நம்ம கட் பண்ணுவோம். நல்லா பேசிக்கிட்டு இருப்போம், டக்குன்னு நம்ம பேசுறதுல இருக்குவோம். அல்லேலூயா. சில வேளையில சில வார்த்தைகள் என்ன செய்யும், நம்மளை வேதனைப்படுத்துது, நம்மளை அவமானப்படுத்துது, நம்மளை துக்கப்படுத்துது. இது எல்லாம் என்ன தெரியுமா செய்து, தேவனுடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடி பிசாசுக்கு தடைகளை செய்யும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீதான் அல்லேலூயா. அங்கதான் கர்த்தருடைய ஆவியை பெரிய காரணம். அடுத்தது வசிக்கிற வாசி. ஏறக்குறைய எத்தனை வயசுங்க? ஆபிரகாமுக்கு 100 வயசு. அவன் சரீரம் செத்து போச்சு. அதை கூட அவன் நினைக்கிறான். செத்து போனது கூட அதை நினைக்கிற கூட அவனோட நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயம் வாழ்க்கையில் கிடைக்கும். ஆண்டவர் சொன்னாரு கண்டிப்பா செய்வாரு. அதுதான் ஒரு வரம், அதுதான் ஒரு நம்பிக்கை, அதுதான் ஒரு விஷயம். டிபெண்ட் பண்ணிக்கிட்டு எதையும் பார்க்காது. ஆண்டவர் மட்டும் நீ பிடிச்சி கண்டிப்பா வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதம். திடீர்னு ஒரு பெரிய என்னது மாறுதலை கற்றுக் கொடுத்தார், மாற்றத்தை கற்றுக் கொடுத்தார். எங்கே இல்லாத ஒரு பெரிய பெருக்கு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். யாருமே எதிர்பார்க்காத விதத்துல கர்த்தர் நம்ம வாழ்க்கையை வாழ்க்கை பேசி என்னோட திருமணி அப்புறம் வாசிக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமா அவன் சந்தேகமே படல. சந்தேகம் இருக்க கூடாதுங்க. கர்த்தர் சொன்னா செய்வார். பாருங்க, அவனோட சரீரம் செத்து போச்சு. வேற யாரு? சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. அத 2 பேருமே எண்ணாம இருந்தாங்கன்னு சொல்லி நினைக்கவே இல்லை. அதை குறித்து நினைக்கவே இல்லை. அவன் பார்த்ததெல்லாம் யாரு தெரியுமா? அவன் பார்த்ததெல்லாம் யாரு தெரியுமா? இயேசு ஒருத்தர் மட்டும். ஆண்டவரே, உங்களை மாத்திரம் தான் நான் பார்க்கிறேன். நீங்க மாத்திரம் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யுங்க. எதையும் நீ பார்க்காத, உன் பிரச்சனையை நீ பார்க்காத, நீ கடந்து போற சூழ்நிலையை நீ பார்க்காத, அவமானங்களை நீ பார்க்காத. ஒரு நன்மை நடக்கும்.
முழு நிச்சயமாக. அப்புறம் முடிச்சது. தேவனை மகிமைப்படுத்தி ம். விசுவாசத்தில் வல்லவனானார். விசுவாசத்தில் எப்படி ஆனா ஆபிரகாமோட வாழ்க்கையில செய்த அதே அற்புத அடையாளங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்தார். நடக்கும். உங்க ஃபைனான்ஸ்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ கர்த்தர் கொடுப்பார். ஃபைனான்ஸ் ரீதியில நீங்க சில ஸ்ட்ரகல்ல நீங்க போய் கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் நான் மாற்றுவேன். நீங்க படுகிற எல்லா பிரயாசமும் வீண் போகாதுன்னு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்களோட பேசுறாரு. நடக்கும். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா நிச்சயம் அது உங்க வாழ்க்கையில நிறைவேற்றும். ஆண்டவர் மாதிரி நீங்க ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம்